தொடர்ச்சியாக தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் பழ கருப்பையா அவர்கள் என்ன தெரிவித்தார் அப்படின்றதை தற்போது பார்க்கலாம். அது சிறுமை எப்படி சொல்லலாம் என்று ஹைகோர்ட்டுகள்லாம் நீதிபதிகளாக இருக்கிறவர்களெல்லாம் வெறும் சட்டத்தை மட்டும் பேசினால் போதாது. மன்னிப்பு கேட்டாரா கமல் என்று கேட்டார். எதற்காக கேட்க வேண்டும்? உலகத்தில் உள்ள உண்மைகளை எல்லாம் ஒரு மனிதன் பேசுவதற்கு, ஆராய்ச்சி பூர்வமான உண்மைகளை ஒரு மனிதன் எடுத்து சொல்வதற்கு கோர்ட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னால் கோர்ட்டுகள் எல்லாம் கோர்ட்டுகளாக இருக்காது, இழுத்து மூட வேண்டியதான் கோர்ட்டுகளை எல்லாம். கோர்ட்டுகளால் ஒரு நன்மையும் இல்லை. இந்த நீதிபதிகள் கொஞ்சமாவது ஆராய வேண்டாமா? மொழியியல் வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தமிழிலிருந்து கன்னடம் வந்தது என்று சொல்லுகிறார்களா இல்லையா? அவர்கள் அப்படி சொல்லியிருந்தால் கமலஹாசன் பாராட்டப்பட வேண்டியவர் என்றளவா நீதிபதி சொல்ல வேண்டும்? கர்நாடக நீதிபதி சொல்லுகிறார் மன்னிப்பு கேட்கவில்லை என்று கேட்கிறார். இது என்ன? இந்த கன்னடத்திலே இந்த திரைப்பட ரசிகர்கள் என்று சொல்லிக்கொண்டு சில முட்டாள்கள் கூக்குரல் எழுதுகிறார்களே, கன்னடத்தில் திரைப்படத்தை வெளியிட விடமாட்டோம் என்று. அது மாதிரி இருந்தது இவர்கள் பேசுவது. நான் கமலஹாசன் இயல்பாக அவருக்கு தெரிந்த ஒரு உண்மையை சொல்லிவிட்டார். அவருடைய படம் வெளிவராது என்றவுடன் பம்முகிறார். ஒரு உண்மையை சொல்வதற்கெல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது என்று ஆரம்பித்தால் உண்மைகள் நிலை பெற ஆராய்ச்சிகள் எல்லாம் ஏற்படலாம்.